Hi students, இப்போ வந்து வீக்லி டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸ் வந்து இந்த வாரம் என்ன டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் நஷ்டம் கணக்குகள் தான் பார்த்தோம். ஸோ ஒரு 25 சம் கொடுத்துருந்தோம். ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து டாபிக் வந்து பார்க்கல அப்படின்னா ஆல்ரெடி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம், டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து தப்பு விட்டுருந்தீங்க அப்படின்னா என்ன தப்பு விட்டுருக்கீங்க, எந்த மெத்தடில் பண்ணுனா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு நபர் ஒரு பொருளை 330க்கு விற்பதன் மூலம் 12% நஷ்டம் அடைகிறார். அவர் அந்த பொருளை 367.50 அதாவது 367 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்பனை செய்தால் அவர் அடையும் லாபம் நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கணக்கை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பொருளை வந்து 330 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாங்க. அப்போ இது வந்து என்ன விலை? விற்பனை விலை. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வார்த்தைகள்ல இருந்து நம்மளுக்கு தேவையான டேர்ம்ஸா மாத்திக்கணும். ஸோ விற்பதன் மூலம் அப்படிங்கிறதுனால இந்த 330 அப்படிங்கிறது என்னது? விற்ற விலை. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணுது? 12% வந்து லாஸ் ஆகுது. நஷ்டம் வந்து 12%. அப்ப லாஸ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒருவேளை அந்த பொருளை 367 ரூபாய் 50 காசுக்கு விற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன, இப்போ 330 ரூபாய்க்கு விற்கிறதுனால அவங்களுக்கு நஷ்டம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 367 ரூபாய்க்கு விற்றா லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் நம்மளுக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் விற்பனை, அதாவது அடக்க விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு வேணும். எப்பவுமே நம்ம எது கூட கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா அடக்க விலை. ஒரிஜினல் பிரைஸ்ல இருந்து அதிகமா விற்றோம் அப்படின்னா நம்மளுக்கு லாபம், கம்மியா விற்றோம் அப்படின்னா நஷ்டம். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 330 அப்படிங்கிறது விற்ற விலை. அப்போ இந்த விற்ற விலைக்கான சதவீதம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு 12% நஷ்டம் ஆச்சு அப்படின்னா அந்த விற்பனை விலையினுடைய சதவீதம் என்ன பண்ணுவோம்? 100ல இருந்து 12 கழிப்போம். ஸோ அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆன்சர் வந்து இதுன்னு 88%. இதே இது லாபம் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? விற்ற விலைக்கான சதவீதம் வேணும் அப்படின்னா 100 கூட ஆட் பண்ணுவோம். எப்போவுமே நம்ம இந்த மாடல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கிராஸ் அந்த பர்சன்டேஜ் மாடலில் தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ கொடுத்துருக்கிறது என்னது? 330 ரூபா விற்பனை விலை. அப்போ விற்பனை விலைக்கான சதவீதம் எழுதணும். அங்கே வந்து 12% நஷ்டம் அப்படிங்கிறதுனால 100ல இருந்து 12 கழிச்சிட்டோம் அப்படின்னா 88. அதாவது இந்த விற்ற விலை வந்து 88% வேல்யூ. இப்போ இதில் இருந்து நம்ம அடக்க விலை எப்போவுமே எத்தனை பர்சன்டேஜ்? 100%. அப்போ இதனுடைய விலை என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம அடக்க விலை கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் அப்படின்னா 330 × 100 / 88. ஸோ இப்போ இதை வந்து 11ஆல் கேன்சல் பண்ணால் 8, இங்கே வந்து 11ஆல் கேன்சல் பண்ணும்போது 30 கிடைக்கும். அதுக்கப்புறம் 4ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 2, இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணும்போது 25, இங்கே மறுபடியும் கேன்சல் பண்ணும்போது 15. ஸோ இப்போ இதை பிரித்து எழுதிக்கலாம். 3 × 5 × 25 எழுதிக்கலாம். ஸோ 3 × 5 15 25. அப்போ 125 × 3. ஸோ 375. அப்போ அடக்க விலை எவ்வளவு? 375 ரூபாய். இப்போ நம்மளுக்கு பாருங்க 375 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை 367 ரூபாய் 50 பைசாக்கு விற்கிறாங்க. அப்போ ஒரிஜினல் பிரைஸை விட அவங்க என்ன பண்றாங்க? கம்மி பண்ணி விற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பா என்னதான் கிடைக்கும்? நஷ்டம் தான் ஏற்படும். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏயும் வராது, டியும் வராது. ஸோ லாஸ் ரெண்டு. அவங்களுக்கு 375 ரூபா விட அதிகமாக விற்றாதான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ நம்ம கம்மியாக தான் விற்கிறோம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் தான் ஏற்படும். அப்போ எவ்வளோ நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பாருங்க 375ல் இருந்து 367.50. இதை வந்து கழிச்சுக்கலாம். இப்போ கழிக்கும் போது 5 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 7 ரூபாய் 50 பைசா வந்து அவங்களுக்கு வந்து நஷ்டம் ஆகுது. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? நஷ்டத்துக்கான சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம கிராஸ் போட்டு பண்ணலாம். நான் அடக்க விலையை எடுத்து பண்றேன். ஸோ 100% அப்படிங்கிறது 375னா நம்மளுக்கு இந்த 7 ரூபாய் 50 பைசாவுக்கான பர்சன்டேஜ் என்ன? எப்பவுமே இதுல போடும்போது பர்சன்டேஜுக்கு நேராக பர்சன்டேஜ் போடணும், வேல்யூஸ்க்கு நேராக அதாவது அமௌண்ட்டுக்கு நேராக அமௌண்ட் வந்து போடணும். இப்போ இதை கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் = 100 × 7.50 / 375. இப்போ நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் கேன்சல் ஆயிரும். ஸோ 750/375. அப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2%. நம்ம ஆல்ரெடி இது என்ன சொல்லிட்டோம்? இது வந்து நஷ்டம் சொல்லிட்டோம். அப்போ நஷ்டம் எவ்வளவு? 2% தான் நஷ்டம். ஸோ இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
எப்பவுமே லாபமா நஷ்டமா எது கூட கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ், அடக்க விலை கூட தான் கம்பேர் பண்ணுவோம். இங்க நம்மளுக்கு டைரக்டா அடக்க விலை கொடுக்கல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 330 ரூபாய் விற்ற விலையில இருந்து அடக்க விலை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரைஸ் 367 ரூபாய்க்கு அது லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிட்டு இங்க நஷ்டம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நஷ்டத்துக்கான சதவீதம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த சம் பாருங்க. ஒரு வியாபாரி ஒரு சோபாவை 45,000 விற்பனை செய்யும் பொழுது லாபம் அடைகிறார். அதே சோபாவை 39,000 விற்பனை செய்வதன் மூலம் அவர் முன்பு அடைந்த லாபத்தை போல நஷ்டம் அடைகிறார் எனில் அந்த சோபாவின் அடக்க விலை என்ன? இப்ப இதுல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, நல்லா ரீட் பண்ணுங்க. ஒரு சோபாவை என்ன பண்றாங்க அப்படின்னா 45 ரூபாய்க்கு 45,000 விற்பனை செய்யற போது லாபம் கிடைக்குதான். அதே சோபாவை 39,000 விற்பனை செய்யறது மூலம் அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிச்சோ அதே அளவுக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப இது இந்த கணக்குல கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, லாபம், அதாவது 45,000 கிடைக்கக்கூடிய லாபமும் 39,000 கிடைக்கக்கூடிய நஷ்டமும் சமம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதுல எவ்வளவு லாபம் இதுல எவ்வளவு நஷ்டம், நம்ம ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும், நமக்கு முடிஞ்சு போயிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க விற்பனை விலை. அப்ப இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் லாபம் கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்ப நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிற போது என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஆக்சுவலா லாபம் நஷ்டம் எதை கணக்கு பண்ணுவோம் அப்படின்னா அடக்க விலையையும் மிச்ச விலையும் வச்சுதான் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ அடக்க விலை அப்படின்னா காஸ்ட் பிரைஸ், மிச்ச விலை அப்படின்னா செல்லிங் பிரைஸ். ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள், அப்போ 1000 அடக்க விலை 1000 ரூபாய் இருந்துச்சு, நான் 1500 ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னா எனக்கு லாபம். அப்போ விற்ற விலை அதிகமா இருந்துச்சுன்னா லாபம். ஃபார்முலா கூட நம்ம எழுதியிருப்போம், விற்ற விலையில இருந்து என்ன அடக்க விலையை வந்து கழிப்போம். ஸோ நம்ம இங்கிலீஷ்ல எழுதிக்கிட்டோம் அப்படின்னா செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த இதாக பேச்சு இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 45,000. அப்போ 45,000 அப்படிங்கிறது என்னது, செல்லிங் பிரைஸ், மிச்ச விலை தான். ஸோ ப்ராஃபிட் பின்னு எடுத்துக்கலாம். அப்போ 45,000 இருந்து காஸ்ட் பிரைஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஈக்குவேஷனை மாற்றிருக்கோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே சோபாவை 39,000 விற்பனை செய்யறது மூலம். அப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, அந்த முன்பு அடைந்த லாபத்தை போல நஷ்டம். அப்போ 39,000 சேல்ஸ் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்குது, லாஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப லாஸ் அப்படின்னா நமக்கு எது அதிகமா இருக்கும், காஸ்ட் பிரைஸ் தான் நம்மளுக்கு வந்து அதிகமா இருக்கும். 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை அதை விட கம்மியான பிரைஸ்க்கு விற்கும் போது தான் நம்மளுக்கு என்ன நடக்கும், நஷ்டம் வந்து ஏற்படும். ஸோ அப்போ ரெண்டாவது இதுல நஷ்டம் ஏற்படுது, எவ்வளவு நஷ்டம், லாஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். அப்போ நம்மளுக்கு அது லாஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸை கழிப்போம். இது நம்ம அது பேசிக் ஃபார்முலா தான், நம்ம நடத்தும் போதே எழுதி போட்டிருப்போம். இங்க பர்சன்டேஜ் எதுவுமே கொடுக்கல, அதனாலதான் நம்ம வந்து பர்சன்டேஜுக்குள்ள போகாம பேசிக் ஃபார்முலால இருந்து நம்ம எடுத்து சால்வ் பண்றோம். ஸோ இப்போ இதுல எவ்வளவு லாஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ காஸ்ட் பிரைஸ் தெரியாது, செல்லிங் பிரைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 39,000. இப்போ ரெண்டுலயும் பாருங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா லாபத்தை போல நஷ்டம் அடைகிறார். அப்ப இதுல கிடைச்ச லாபமும் இதுல கிடைச்ச நஷ்டமும் சமம். அப்ப ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும், நமக்கு என்ன கிடைக்கும், 45,000 மைனஸ் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் 39,000. ஸோ இதுதான் நமக்கு கண்டிஷன். இப்போ நம்பர்லாம் ஒரு சைடு, இந்த டேம் காஸ்ட் பிரைஸ்லாம் ஒரு சைடு மூவ் பண்ணிடலாம். இந்த காஸ்ட் பிரைஸ் அங்கவும் 39,000 இங்கேயும் மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 45,000 பிளஸ் 39,000 கிடைக்கும். இப்போ ஆட் பண்ணீங்க அப்படின்னா 84,000 கிடைக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க, 42,000. அப்போ இதனுடைய காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, 42,000 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் எதுவுமே வராது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணினீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து போட்டுடலாம். நம்மளுக்கு பர்சன்டேஜ் கொடுக்கவே இல்லை, அப்போ லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் அதுக்குள்ள போகவே வேண்டாம். வெறுமனே லாபம்னா எப்படி கண்டுபிடிப்போம், நஷ்டம்னா எப்படி கண்டுபிடிப்போம், இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டு அந்த கண்டிஷனை மட்டும் கரெக்டாக பார்த்து ஈக்குவேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா வந்து ஆன்சர் கிடைச்சிருக்கும். அடுத்த சம் பாருங்க. ஒரு கடைக்காரர் 15 சட்டைகளை 2,340 விற்பனை செய்ததால் 60 ரூபாய் நஷ்டம் அடைகிறார். இதில் ஒரு சட்டையின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க 2,340 அப்படிங்கிறது என்ன பிரைஸ், விற்ற விலை, செல்லிங் பிரைஸ். ஸோ விற்ற விலை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 சட்டையினுடைய விற்ற விலை தான் 2,340. அதனால அவங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் அடையுது, 60 ரூபாய். ஓவராலா 60 ரூபாய் நஷ்டம் அடையுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சட்டையினுடைய விலை, அதாவது நமக்கு காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து என்ன கணக்கு, நஷ்டம் ஏற்படுது, அதுக்கப்புறம் விற்ற விலை கொடுத்துட்டாங்க, அடக்க விலை கேட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன்,
மொத்தமா வந்து காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுல லாஸ் தானே ஏற்படுது. இப்போ லாஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்மேட் தான். லாஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸை கழிப்போம். அடக்க விலையில இருந்து மிச்ச விலையை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ லாஸ் எவ்வளவு, 60 ரூபாய். காஸ்ட் பிரைஸ் தெரியாது. செல்லிங் பிரைஸ் எவ்வளவு, 2340 ரூபாய். அப்ப நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு வரும், 2340. இந்த பக்கம் மூவ் பண்ணும்போது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 2400 ரூபாய். இந்த காஸ்ட் பிரைஸ் எத்தனை, 15 சட்டையினுடைய காஸ்ட் பிரைஸ் தான் 2400. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஒரு சட்டையினுடைய காஸ்ட் பிரைஸ். அப்ப என்ன பண்ணணும், 2400 15ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 3ஆல கேன்சல் பண்ணும்போது இங்க வந்து 800 வரும். மறுபடியும் 5ஆல கேன்சல் பண்ணும்போது 160. இப்போ ஆன்சர் என்னது, 160 தான். ஸோ இதுக்கு நம்மளுக்கு பெர்சன்டேஜுக்குள்ள போகவே வேண்டாம். பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா வந்து போட்டிருக்கலாம். அடுத்த சம் பாருங்க. ஒரு மின் விசிறியின் விலையானது மின் விளக்கின் விலையை விட 250 ரூபாய் அதிகம். மின் விளக்கை 35% லாபத்திலும் மின் விசிறியை 40% நஷ்டத்திலும் விற்பனை செய்யும் பொழுது 2 விற்பனை விலைகள், ஸோ இங்க வந்து கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விற்பனை விலைகள் சமமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மின் விளக்கினுடைய அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து தனித்தனியாக தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஏன்னா ரெண்டையுமே ஒரு கம்பேர் பண்ண மாடல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மின் விசிறி ஃபேன் எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின் விளக்கு வந்து பல்ப். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின் விசிறியின் விலையானது மின் விளக்கின் விலையை விட 250 ரூபாய் அதிகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பல்போடைய அடக்க விலை, ஸோ காஸ்ட் பிரைஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ ஃபேனுடைய காஸ்ட் பிரைஸ் என்ன வரும், ஆல்ரெடி மின் விளக்குக்கு எவ்வளவு இருக்கோ அதை விட 250 ரூபாய் அதிகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகேவா, மின் விசிறியின் விலையானது மின் விளக்கின் விலையை விட 250 ரூபாய் அதிகம். அப்போ மின் விளக்குக்கு எக்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா ஃபேனுடைய விலை வந்து அதை விட 250 ரூபாய் அதிகம். சரி, இப்போ ரெண்டாவது கண்டிஷனுக்கு வாங்க. மின் விளக்கை 35% லாபத்துல விற்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு இதுல என்ன கிடைக்குது, இங்க வந்து 35% லாபம். அப்ப இங்க வந்து ப்ராஃபிட் கிடைக்குது எவ்வளவு, 35%. அதே இது மின் விசிறி ஃபேனை வந்து என்ன பண்றாங்க, லாஸ்ட்ல விற்கிறாங்க, 40% லாஸ். அப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா விற்பனை செய்யும் போது மின் விசிறி மற்றும் மின் விளக்கின் விற்பனை விலைகள் சமம். ஸோ இதோடைய செல்லிங் பிரைஸை நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இதோடைய செல்லிங் பிரைஸையும் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு என்னது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க என்ன செல்லிங் பிரைஸ், அப்போ இங்க என்ன விலையோ அதே விலை தான் இங்க. அப்போ நம்ம இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா தான். காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ லாபம், இந்த லாபம்னு கொடுத்துருக்காங்க, ஒரு இடத்துல நஷ்டம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுல நம்ம விற்ற விலை கண்டுபிடிப்போம். அப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜ் மாடலில் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே எத்தனை சதவீதம், 100%. அப்போ 100%க்கான வேல்யூ என்னது, எக்ஸ் பிளஸ் 250 போட்டிருக்கலாமா. அதே மாதிரி செல்லிங் பிரைஸ் வந்து ஒய். நம்ம செல்லிங் பிரைஸுக்கான பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், லாபமா இருந்துச்சுன்னா கூட்டுவோம், நஷ்டமா இருந்தா கழிப்போம். அப்ப இங்க செல்லிங் பிரைஸ் வந்து ஒய், ஒய்க்கான சதவீதம் எவ்வளவு, அப்ப இங்க லாஸ் ஏற்படுது, நஷ்டம் ஏற்படுது. அப்ப அதோடைய ஒரிஜினல் ரேட் எவ்வளவு, 60%. ஏன்னா 40% நஷ்டம் அப்படின்னா அந்த விற்ற விலை எதுக்கு சமம், 60%க்கு சமம். அப்ப இதை கிராஸ் பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய் வருது, அதனால கன்ஃபியூஷன்லாம் ஆகக்கூடாது. ஏன்னா நமக்கு அந்த ஒய்யோட வேல்யூ ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டு சால்வ் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு எதோட வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இதில் ஒய் டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். அப்போ ஒய் ஈக்குவல் என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ், ஸோ எக்ஸ் பிளஸ் 250 இன்ட்டு 60 டிவைடட் பை 100ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஒரு சில கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 100% வந்து எக்ஸ், நம்மளுக்கு லாபம் தானே ஏற்படுது. அப்போ லாபம் ஏற்பட்டுச்சுன்னா விற்ற விலைக்கான சதவீதம் 135, அதோடைய வேல்யூ வந்து ஒய். அப்போ இதுல இருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஒய் ஈக்குவல் என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 135 டிவைடட் பை 100ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதனுடைய விற்ற விலையும் இதனுடைய விற்ற விலையும் சமம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாமா. அப்போ ஈக்குவேட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் பிளஸ் 250, ஸோ 60ன்னே வச்சுக்கலாம், கேன்சல் கூட பண்ண முடியாது. அந்த பக்கமும் 100 இருக்கிறனால கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த பக்கம் எக்ஸ் இன்ட்டு 135 டிவைடட் பை 100. இப்போ 100 என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். இதுக்கப்புறம் இங்கே 5ஆல கேன்சல் பண்ணும்போது இங்கே 12 கிடைக்கும். இங்கே 5ஆல கேன்சல் பண்ணும்போது 27.
ஸோ மறுபடியும் 3ஆல கேன்சல் பண்ணா 4, இங்க வந்து 9. இப்போ 4 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 4x பிளஸ் 1000 ஈக்குவல் டு 9x கிடைக்கும். இப்போ 4x அந்த பக்கம் மூவ் பண்ணும்போது 5x ஈக்குவல் டு 1000. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 200. சரி, எக்ஸுங்கிறது எதனுடைய விலை? பல்போடைய விலை தான். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மின் விளக்கின் விலை தான் கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? 200 தான். ஒருவேளை ஃபேனோட மின் விசிறியோட விலை கேட்டிருந்தாங்கன்னா அந்த 200 கூட நம்ம என்ன பண்ணிருப்போம்? எக்ஸ்ட்ரா ஒரு 250 ஆட் பண்ணிருப்போம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, அதனாலதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இந்த மாடல் எடுத்து பண்றோம். அடுத்த சம் பாருங்க. ஒரு கடைக்காரர் ஒரு வானொலியை 15% தள்ளுபடியில் விற்ற போதிலும் 25% லாபம் பெறுகிறார் எனில் வானொலியின் குறித்த விலைக்கும் அடக்க விலைக்கும் உள்ள விகிதம். ஸோ இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். நமக்கு டைரக்டாக ஃபார்முலா இருக்குது. அதாவது தள்ளுபடி கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன பண்ணுது? லாபம் ஏற்படுது அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ இந்த பக்கம் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா குறித்த விலை அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ். ஸோ குறித்த விலையில நம்ம என்ன பண்ணுவோம்? தள்ளுபடி பண்ணுவோம். அப்ப தள்ளுபடி அப்படின்னா 100 மைனஸ் தள்ளுபடி எவ்வளவு சதவீதம்? 15%. 100%த்துல இருந்து இதை கழிப்போம். ஈக்குவல்டி இது எதுக்கு ஈக்குவல்டா இருக்கும்? அது லாபம் எவ்வளவு கிடைக்குதோ லாபம் டைம். இப்போ லாபம் நம்ம எதுல கால்குலேட் பண்ணுவோம்? அடக்க விலையில தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அடக்க விலை லாபமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 100 கூடல எவ்வளவு லாபமும் அதை வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ 125. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு மறக்காது. ஸோ தள்ளுபடி எப்பவுமே குறித்த விலையில பண்ணுவோம். அதே மாதிரி லாபம் எப்பவுமே எதுல கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா அடக்க விலையில கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீட்டா எழுதிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு குறித்த விலை மார்க்கெட் பிரைஸ்னு எழுதிக்கலாம். அப்போ மார்க்கெட் பிரைஸ் இங்க கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 85% கிடைக்கும். இது காஸ்ட் பிரைஸ் தானே. அதுக்கப்புறம் இங்க வந்து இன்ட்டு 125 கிடைக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? மார்க்கெட் பிரைஸ்க்கும் இந்த காஸ்ட் பிரைஸ்க்குள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்றேன்? MP டிவைடட் பை சிபின்னு எழுதிக்கிறேன். ஈக்குவல் என்ன கிடைக்கும்? இப்போ சிபி இந்த பக்கமும் 85 இந்த பக்கம் மூவ் பண்ணியாச்சு. அப்போ 125 டிவைடட் பை 85. இப்போ இதை வந்து 5ஆல கேன்சல் பண்ணிக்கலாம். 5ஆல கேன்சல் பண்ணும்போது மேல 25 கிடைக்கும். ஸோ இங்க வந்து 17 கிடைக்கும். அப்போ MP பை சிபி ஈக்குவல் டு 25 பை 17 அப்படின்னா MP இஸ்டு சிபி ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 25 இஸ்டு 17. இங்க என்ன எதுக்கும் கேட்டிருக்காங்க? குறித்த விலைக்கும் அடக்க விலைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் குறித்த விலை, ரெண்டாவது அடக்க விலை. இப்போ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 25 இஸ்டு 17 தான் ஆன்சர். ஸோ டைரக்ட் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அந்த ரேஷியோ அப்படியே கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த சம் பாருங்க. அடுத்தடுத்த தொடர் தள்ளுபடிகளான 40% மற்றும் 20%, அதற்கு பிறகு ஒரு பொருளின் குறித்த விலையின் மீதான மொத்த தள்ளுபடி 988 அப்படின்னா அந்த பொருளினுடைய குறித்த விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு பாக்குறோம் ஒற்றை தள்ளுபடி, அதாவது அடுத்தடுத்து தள்ளுபடி கொடுத்தாங்க அப்படின்னா ஒற்றை தள்ளுபடி எவ்வளவுன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம். இப்ப 2% தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 40%க்கும் 20%க்கும் மொத்த தள்ளுபடி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம். இப்ப பாருங்க 40 நமக்கு என்ன ஃபார்மேட்ல சால்வ் பண்ணும் அப்படின்னா x பிளஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் XY பை 100. ஸோ இது வந்து 2% கொடுத்துட்டு அதுக்கு ஓவரால் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மேட் எடுத்துக்கலாம். தள்ளுபடி அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணுவோம்? மைனஸ்ல வரும். ஸோ இப்போ ரெண்டுமே தள்ளுபடி தான். அப்போ இதுவும் மைனஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா -40 -20. இங்க மைனஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணும் பிளஸ் ஆயிரும். ஸோ 40 × 20 டிவைடட் பை 100. அப்போ 2 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்க வந்து என்ன வரும்? -60 + 8 தட் இஸ் ஈக்குவல் டு -52. அப்போ என்ன அர்த்தம்? ஓவராலா எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகுது? 52% வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த தள்ளுபடி 988. மொத்த தள்ளுபடி சதவீதம் எவ்வளவு? 52%. அப்போ 52%க்கான வேல்யூ தான் 988. இந்த அடக்க விலையை பத்தி அவங்க எதுவுமே பேசவே இல்லை. ஃபுல்லா இந்த தள்ளுபடி எதுலதான் பண்றாங்க? குறித்த விலையில தான் பண்றாங்க. குறித்த விலையில 40%, அதுக்கப்புறம் 20% பண்ணிட்டு ஃபைனல் பிரைஸ் 988 அப்படின்னா அதோடைய குறித்த விலை, அதாவது நமக்கு மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதை அப்படியே நம்ம 100% அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். அப்ப இங்க பாருங்க x ஈக்குவல் என்ன கிடைக்கும் அப்படின்னா 988 × 100 டிவைடட் பை 52. அப்ப இதுல வந்து அப்படின்னா 19. 19 × 100 எவ்வளவு? 1900 தான் ஆன்சர். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பண்ணிருக்கலாம். அடுத்த சம் பாருங்க. சுலேகா 36 கிலோகிராம் சர்க்கரையை 1040க்கு வாங்குகிறார். அவர் அதை விற்கும் போது கிடைத்த லாபமானது 10 கிலோ சர்க்கரையின் மிச்ச விலைக்கு சமமாக இருந்தது எனில் 5 கிலோகிராம் சர்க்கரையினுடைய விற்பனை விலை என்ன? ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ்ல கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த கான்செப்டுக்குள்ள போக வேண்டாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடியதை டேர்ம்ஸ் அப்படியே நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இந்த வாங்குகிறார், அப்போ இது என்னது காஸ்ட் பிரைஸ் தான். இப்போ காஸ்ட் பிரைஸ் எழுதிக்கலாம். காஸ்ட் பிரைஸ் வந்து எத்தனை இதுக்கு 36 கிலோவுக்கான காஸ்ட் பிரைஸ். இப்போ 36 கிலோவுக்கான காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு 1040. அதுக்கப்புறம் விற்கிறாங்க, செல்லிங் பிரைஸ் கொடுக்குறாங்க, வித்துட்டாங்க. வித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், அப்போ லாபம்ங்கிறது என்னது ப்ராஃபிட் தானே. இப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்குது 10 கிலோகிராம் சர்க்கரையினுடைய செல்லிங் பிரைஸுக்கு சமமா இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 கிலோகிராம் சர்க்கரையினுடைய விற்பனை விலை செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ பாருங்க காஸ்ட் பிரைஸை பத்தி ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட்ங்கிறதுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து காஸ்ட் செல்லிங் பிரைஸ்ல இருந்து எதை கழிப்போம், காஸ்ட் பிரைஸை கழிப்போம். ஏன்னா நம்மளுக்கு விற்பனை விலை அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். சரி, இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதுல வந்து எவ்வளவு வித்திருப்பாங்க, மொத்தம் 36 கிலோல வித்ததுல தான் நமக்கு எவ்வளவு கிலோக்குள்ள இது லாபமா கிடைச்சிருக்குது 10 கிலோகிராமுக்கு லாபம் கிடைச்சிருக்குது. அப்ப நமக்கு இதுல செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது என்னது 36 கிலோகிராம் சர்க்கரையினுடைய செல்லிங் பிரைஸ் தான். லாபம் தான் 10 கிலோகிராமுக்கான. அப்ப எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணலாமா. இப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க 10 கிலோகிராமுக்கான செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது ஓவராலா 36 கிலோகிராமுக்கான செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுதான் 36 கிலோகிராமுக்கான காஸ்ட் பிரைஸ் தான். இப்போ என்னெல்லாம் வேல்யூஸ் தெரியுமோ அது எல்லாத்தையும் போட்டுடலாம். இது நமக்கு தெரியாது, இதுவும் தெரியாது. ஸோ 36 கிலோகிராமுக்கான எஸ்பி அப்படியே இருக்கட்டும். இப்போ 26 கிலோகிராமுக்கான காஸ்ட் பிரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க 1040ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்பர்லாம் ஒரு சைடு எல்லாத்தையும் குரூப் பண்ணி எழுதணும் அப்படின்னா இது 36. ஸோ 10 அங்கே போகும்போது -10 மாறிடும். ஸோ 26 கிலோகிராமுக்கான செல்லிங் பிரைஸ் தான் 1040 ரூபாய். அப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் 1 கிலோகிராமுக்கான செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா. ஏன்னா நமக்கு கேட்டிருக்கிறது என்னது 5 கிலோகிராமுக்கான செல்லிங் பிரைஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 26 கிலோவை எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1040. இப்போ நம்ம இன்னொரு வகையில இமேஜின் பண்ணலாம், 36 கிலோகிராம 1040க்கு வித்துட்டாங்க. அப்போ நமக்கு லாபம் என்னது 10 கிலோகிராம் நமக்கு லாபம். அப்போ நமக்கு எவ்வளோ இதாக வித்துருக்காங்க 26 கிலோவை 1040க்கு வித்துருக்காங்க. ஏன்னா மீதி 10 எல்லாமே 1040க்கு மேல வர்றது எல்லாமே தானே லாபம். அப்போ மொத்தம் 36 கிலோவை 1040 ரூபாய்க்கு வாங்கிட்டு இப்போ என்ன பண்றாங்க கொஞ்சம் தான் சேல் பண்றாங்க. அப்போ 26 கிலோகிராம் 1040க்கு சேல் பண்ணினாதான் நம்மளுக்கு 10 கிலோகிராம் என்ன கிடைக்கும் லாபமா கிடைக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் இங்க எடுத்து பண்ணியிருக்கோம். இப்போ 26 கிலோகிராம் உடைய செல்லிங் பிரைஸ் வந்து 1040. அப்போ இதுல இருந்து 1 கிலோகிராமுக்கான செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ 1 கிலோகிராமான செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் என்ன வரும் 1040 டிவைடட் பை 26. இதை வந்து ரெண்டாவது கேன்சல் பண்ணா 13 கிடைக்கும். ஸோ இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ மறுபடியும் 13 கேன்சல் பண்ணா 40. அப்போ 1 கிலோகிராம் வந்து 40 ரூபாய் அப்படின்னா நம்மளுக்கு கேட்டிருக்கிறது 5 கிலோகிராம் தான். ஸோ 40 × 5 ஆன்சர் என்ன வரும் 200. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து போடுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பாருங்க, ஒரு பொருளின் விற்பனை விலையானது 2 மடங்காக்கப்பட்டால் லாபமானது 4 மடங்காகும் எனில் ஆரம்பத்தில் கிடைத்த லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கணக்கை பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நார்மலா வந்து லாப சதவீதம் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பொருளினுடைய காஸ்ட் பிரைஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி செல்லிங் பிரைஸ் என்னன்னு எடுத்துக்கலாம் ஒய்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ ப்ராஃபிட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், ப்ராஃபிட் நம்ம எதுல இருந்து எதை கழிப்போம் செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை கழிப்போம். ஒய் மைனஸ் எக்ஸ் இது வந்து ஒரிஜினலா இருக்கிறது. இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் கொடுக்குறாங்க, நான் என்ன பண்றேன் காஸ்ட் பிரைஸை எந்த சேஞ்சஸும் பண்ணல, ஆனா செல்லிங் பிரைஸை என்ன பண்றேன் 2 மடங்கு ஆக்குறேன். அப்போ 2y மாத்துறேன். 2y மாற்றும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது ப்ராஃபிட் வந்து. ஸோ ஆல்ரெடி இருந்த ப்ராஃபிட் வந்து என்னது 2 டைமா 4 டைமா மாறுது, 4 டைம்ஸா மாறுது. புதுசா உள்ள ப்ராஃபிட் 2ன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இருந்த ப்ராஃபிட்டை விட எவ்வளோ டைமா மாறுது 4 டைம்ஸா மாறுது. இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ ப்ராஃபிட் 2 வந்து 4 இதா, அப்போ 4 ப்ராஃபிட் அது எப்படி எழுதலாம். ஸோ இந்த 4 ப்ராஃபிட் அப்படிங்கிறது எதுக்கு சமமா இருக்கும், இந்த செல்லிங் பிரைஸ்ல இருந்து இந்த காஸ்ட் பிரைஸை கழிக்கிறதுக்கு தானே சமமா இருக்கும். அப்போ 2y மைனஸ் எக்ஸ். புரியுதா, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் நம்மளா எடுத்திருக்கோம், அதுல ஒரு ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிச்சா y மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குது. இப்போ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க காஸ்ட் பிரைஸை சேஞ்ச் பண்ணல, ஆனா செல்லிங் பிரைஸை 2 டைம்ஸ் ஆல்ரெடி இருந்த ஒய்யை 2y மாத்திட்டாங்க.
அப்படி மாற்றும் போது நம்மளுக்கு ப்ராஃபிட் என்னவா மாறுது, 4 டைமா மாறுது. அப்போ இந்த 4Pயோட வேல்யூ இதுல இருந்து கண்டுபிடிக்கும் போது 2y மைனஸ் எக்ஸ்ல இருந்து கண்டுபிடிப்போம். அப்போ இந்த Pக்கு பதில் என்ன பண்றேன், ஏன்னா இதுல ப்ராஃபிட் தானே, P எடுத்துருக்கோம். அப்போ இந்த Pயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 டைம்ஸ் ஆஃப் y மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணா 4y மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, ஒய் எல்லாம் ஒரு சைடு வந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ 4y மைனஸ் 4x உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணி 4y மைனஸ் 4x ஈக்குவல் டு 2y மைனஸ் எக்ஸ். அப்போ அரேஞ்ச் பண்ணி எழுதும்போது உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா 2y ஈக்குவல் டு 3xன்னு கிடைக்கும். ஸோ அப்போ y ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 3/2x. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்காங்க, ஆரம்பத்தில் கிடைத்த லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாப சதவீதம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 மெத்தட்ல போடலாம். ஒன்று ஃபார்முலால போடலாம், அப்படின்னா 100% போடலாம். ஸோ அப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாப சதவீதம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து லாபம் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். அப்போ லாபம் எவ்வளவு, மிச்ச விலையில இருந்து வாங்கிய விலையை கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் லாபம். டிவைடட் பை நம்ம என்ன போடுவோம், ஒய், மிச்ச விலை தான் போடுவோம், சரி அடக்க விலை போடுவோம். இந்த இடத்துல கட் பண்ணிக்கோ, அந்த மாடல்லே செய்யுது. சரி, இப்போ இதுல வந்து எக்ஸோட இப்போ ஒய்யோட வேல்யூ டேக்ஸ் ஆஃப் எக்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ நம்மளுக்கு என்னது 100% அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அடக்க விலை. இப்போ ஒரிஜினலா அடக்க விலை எவ்வளவு, எக்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். அப்போ இதுல வந்து பாருங்க, ஆரம்பத்துல அடக்க விலை எக்ஸ், இப்போ ஆரம்பத்துல மிச்ச விலை என்னவாயிட்டு 3/2x மாறிட்டு. அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தானே லாபம். அப்போ இதுல இருந்து இதை கழிச்சுக்கோங்க. அப்போ 3/2xல இருந்து எக்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், x/2. இப்போ இந்த x/2 அப்படிங்கிறத நம்மளுக்கு என்ன வரும், நஷ்டம், சரி லாபமா வரும். அப்போ x/2 உடைய வேல்யூ வந்து எத்தனை பர்சன்டேஜ், இது ப்ராஃபிட்னு எடுத்துக்கலாம். ஸோ P ஈக்குவல் என்ன கிடைக்கும், 100 × x/2 டிவைடட் பை எக்ஸ். அப்போ எக்ஸ் கேன்சல் ஆயிரும், இந்த 2 கேன்சல் பண்ண என்ன வரும், 50%. ஸோ இவ்வளோ இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன கான்செப்ட் அப்படின்னா ஆரம்பத்தில் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒய்ன்னு எடுத்திருக்கோம், ப்ராஃபிட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க விற்பனை விலையை 2 மடங்கு ஆக்கிட்டு லாபத்தை 4 மடங்கு ஆக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 4 மடங்கு லாபம் ஈக்குவல் டு 2y மைனஸ் எக்ஸ். ஸோ அதில் லாபத்துக்கான வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன ரிலேஷன் தெரிஞ்சிடும். அப்போ ஒய் எப்படி இருக்குது, அடக்க விலையை போல 3/2 மடங்கா இருக்குது. அப்போ நம்மளுக்கு லாபம் ஃபர்ஸ்ட் அடக்க விலை எக்ஸ், மிச்ச விலை 3/2x. அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு லாபம். அப்போ லாபம் எவ்வளவு, x/2. அப்போ 100% ஈக்குவல் டு எக்ஸா இருந்துச்சுன்னா x/2 உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 50% வருது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 50% தான். கட் பண்ணுமா, அடுத்துலாமா. ஸோ அடுத்த பாருங்க, மணி என்பவர் ஒரு ஏசியை 12,160க்கு வாங்குகிறார். போக்குவரத்துக்காக 340 செலவு செய்கிறார். பின்பு அதை 12,875க்கு விற்றார் எனில் லாபம். இது ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ்ங்கிறது என்னது, வாங்குற செலவு பிளஸ் அதுக்காக ஏதாவது எக்ஸ்பென்ஸ் பண்ணாங்கன்னா போக்குவரத்து செலவாகட்டும் இல்லை சர்வீஸ் பண்றதாகட்டும், அது எல்லாமே எக்ஸ்ட்ரா செலவு. அப்போ அதையும் சேர்த்து தான் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ இதுல வந்து 12,160க்கு வாங்குறாங்க பிளஸ் ஒரு 340 ரூபா செலவு பண்றாங்க. அப்போ மொத்த அடக்க விலை வந்து எவ்வளவு, 12,160ஐயும் 340ஐயும் ஆட் பண்ணா கிடைக்கும். ஸோ அப்போ இதை ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 12,100, 400, 12,500. அப்போ காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது 12,500. இப்போ எவ்வளோக்கு விற்கிறாங்க, செல்லிங் பிரைஸ். ஸோ விற்ற விலை வந்து 12,875. அப்போ 12,500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 12,875க்கு விற்றாங்க அப்படின்னா உங்களுக்கு என்னதான் லாபம் தான். அவங்களும் அதே தான் கேட்டிருக்காங்க, லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ ப்ராஃபிட்னா என்ன பண்ணுவோம், விற்ற விலையில இருந்து அடக்க விலையை வந்து கழிப்போம். இப்போ கழிச்சிங்க அப்படின்னா 375. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், லாப சதவீதம் தான் வேணும். நம்ம அடக்க விலையை எடுத்தே பண்ணலாம். இப்போ 100% வேல்யூ வந்து 12,500 இருந்துச்சுன்னா இந்த 375 வேல்யூ வேணும். நம்ம லாப சதவீதம் அப்படின்னா லாபம் மட்டும் போட்டாலே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், அது லாப சதவீதம் கிடைச்சிடும். ஸோ அப்போ இதை கிராஸ் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் அப்படின்னா 375 × 100 டிவைடட் பை 125, 12,500. 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணும்போது 3 125, 375.
அப்ப எக்ஸோட வேல்யூ எத்தனை? 3%. இதுவும் டைரக்ட் சம் தான். அடுத்த சம் பாருங்க, ஒரு பொருளை 178க்கு விற்பனை செய்யும் போது 11% நஷ்டம் அடைகிறது. 11% லாபம் கிடைக்க வேண்டுமெனில் விற்பனை விலை என்ன? இது ரொம்ப ஈஸியான மாடல். ஏன்னா விற்பனை விலை, அப்ப எக்ஸ்பிங்கிறது விற்பனை விலை. இப்ப இது வந்து இந்த விற்பனை விலை எதுக்காக? 11% நஷ்டத்துல வித்தாங்கன்னா, அப்ப இதுக்கான பர்சன்டேஜ் என்ன பண்ணுவோம்? நஷ்டமா இருந்தா 100ல இருந்து கழிப்போம். பாருங்க 178 இதனுடைய கரெக்டான பர்சன்டேஜ் என்ன வரும் அப்படின்னா 11 கழிச்சிட்டீங்க அப்படின்னா 89% வரும். இப்ப 89%க்கான மதிப்பு தான் 178. இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? லாபம் வேணும். அப்ப லாபம்னா அந்த பர்சன்டேஜை ஆட் பண்ணுவோம். அப்போ 111%க்கு என்ன விலை? அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து கிராஸ் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? 111 × 178 டிவைடட் பை 89. ஸோ இதில் வந்து 2 டைம் இருக்குது. 222. ஸோ இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக். ஸோ 0.4 வந்து வராது. இப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 222 தான் ஆன்சர். ஈஸியான சம். அடுத்த சம் பாருங்க, ஒரு கடைக்காரர் அவருடைய பொருட்களில் 10% லாபம் பெறுகிறார். சில பொருட்கள் திருட்டு போனதில் 20% நஷ்டம் அடைகிறார். அவர் அடைந்த லாபம் அல்லது நஷ்ட சதவீதம். இப்போ 1%, அதாவது நம்மளுக்கு லாபத்துல 1% கொடுத்துருக்காங்க, நஷ்டத்துல 1% கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவராலா லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டாங்க. பர்சன்டேஜ்ல தான் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன தாராளமா எக்ஸ் பிளஸ் ஒய் xy/100 வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ லாபமா இருந்தா பிளஸ்ன்னு எடுப்போம், நஷ்டமா இருந்தா மைனஸ்ன்னு எடுப்போம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 10 20% நஷ்டம் அப்படிங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ ஒரு பிளஸையும் ஒரு மைனஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் தான் வரும். ஸோ 10 × 20 டிவைடட் பை 100. இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்ன வரும்? -10, அதுக்கப்புறம் ஒரு -2. அப்போ -12% வருது. ஸோ இந்த மைனஸ் எதை டினோட் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு நஷ்டத்தை தான் டினோட் பண்ணும். ஸோ 12% நம்மளுக்கு என்ன ஆகுது? லாஸ் தான் ஆகுது. அப்போ ஆன்சர் வந்து இதுதான். ஸோ இந்த மாடல்ல போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். அடுத்த பாருங்க, ஒரு டிவி மற்றும் வாஷிங் மிஷின் ஒவ்வொன்றும் 12,500க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டிவிக்கு 30% லாபமும் வாஷிங் மிஷினுக்கு 30% நஷ்டமும் கிடைத்தால் நிகர லாபம் அல்லது நஷ்ட சதவீதம். இதுவும் நம்மளுக்கு, அதாவது நம்மளுக்கு செல்லிங் பிரைஸ் வந்து சேம் தான். அதுக்கப்புறம் ஒரு இதுல லாபம் கிடைக்குது, ஒரு இதுல நஷ்டம் கிடைக்குது. ஓவராலா பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அதுவும் XY ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். x + y ± xy/100. இதுல எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 30% லாபம்னா பிளஸ், நஷ்டம்னா -30. ஒரு மைனஸையும் ஒரு பிளஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் தான் கிடைக்கும். ஸோ 30 × 30 டிவைடட் பை 100. 2 0 கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ -9%. மைனஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது? நஷ்டத்தை மீன் பண்ணுது. ஸோ 9% வந்து என்ன வரும்? லாஸ் தான் வரும். அடுத்த சம் பாருங்க, ஒருவர் 2 நாற்காலிகளை ஒவ்வொன்றும் 500க்கு விற்பனை செய்வதில் ஒன்றுல 20% லாபமும் மற்றொன்றுல 20% நஷ்டமும் ஏற்படுது. இதுவும் அதே கணக்கு தான், ஆனால் நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இதுல லாபம் கிடைக்குது, ஒரு இதுல நஷ்டம் கிடைக்குது அப்படின்னா ஓவராலா அந்த பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? x + y ± xy/100 தான். ஸோ 20 -20 ± போடும்போது மைனஸ் வரும். 20 × 20/100. ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா -4%. அப்போ மைனஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துடும்? லாஸ் ஆயிரும். ஸோ 4% லாஸ். பாருங்க, ஒரு நேர்மையற்ற வியாபாரி ஒரு பொருளை அடக்க விலைக்கே விற்பனை செய்வதாக அறிவித்து போலியான எடையை பயன்படுத்தி 11.9% லாபம் பெறுகிறார். அவர் 1 கிலோ எடைக்கு பதிலாக என்ன போலியான எடையை வந்து யூஸ் பண்ணியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ணும்போது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா போலியான எடை கொடுத்துருவாங்க, உண்மையான எடை கொடுத்துருவாங்க, எவ்வளோ லாபம்னு கேட்பாங்க. அதை அப்படியே நமக்கு மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மெட் எழுதிக்கலாம். அது எப்படி செய்வோம் அப்படின்னா போலியான எடையை வந்து கீழே போடுவோம். ஸோ போலி எடை கீழே, மேலே வந்து அந்த உண்மை எடைக்கும் போலி எடைக்கும் உள்ள வித்தியாசத்தை மேலே போடுவோம். ஸோ உண்மை எடையில இருந்து போலியான எடையை கழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த லாப சதவீதம் கிடைச்சிடும். அப்போ இதை என்ன பண்ணுவோம்? 100%ல மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த இதுதான் ஃபார்முலா. அப்போ இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. உண்மையான எடை வந்து 1 கிலோ, அதை நம்ம என்ன பண்ணலாம்? 1000 கிராம்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். போலியான எடை தெரியாது, அதெல்லாம் என்ன பண்ணுறேன்? எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அப்போ -x டிவைடட் பை போலியான எடையோட எக்ஸ்ன்னு வரும். அப்போ இன்று 100% ஈக்குவல் டு ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11/9. அப்போ நம்மளுக்கு கேன்சல் பண்ணும்போது 100/9%. இந்த சதவீதம் இந்த சதவீதம் என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆயிரும். இங்கே உள்ள 100 இங்கே உள்ள 100 கேன்சல் ஆயிரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 9 இங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, எக்ஸ் அந்த பக்கம் மூவ் பண்ணுங்க. 9 × 1000 கிராம் -x = இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ்ன்னு கிடைக்கும். 9 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 9000
கிராம் மைனஸ் 9x = x. அதுக்கப்புறம் எக்ஸ் அந்த பக்கம் மூவ் பண்ணும்போது நம்ம மாற்றி எழுதும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10x = 9000 கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 900. அப்போ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வெயிட் வந்து 900 கிராம் தான். இங்கே டைப்பிங் மிஸ்டேக். ஸோ கிராம் தான், 900 கிராம் தான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க, ஒரு அரிசியானது 1 கிலோ 54 என விற்கப்படும் போது 10% நஷ்டம் ஏற்படுகிறது. 20% லாபம் கிடைக்க வேண்டுமெனில் 1 கிலோ அரிசி என்ன விலைக்கு விற்கப்பட வேண்டும்? இதுவும் நம்ம கிளாஸ் ஒர்க்ல சால்வ் பண்ண சம் தான். ஸோ 1 கிலோ 54 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுது, 10% நஷ்டம். அப்போ இந்த 54 அப்படிங்கிறது என்னது, விற்ற விலை கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க 54 அப்படிங்கிறது நமக்கு விற்ற விலை. அதுக்கான கரஸ்பாண்டிங் பர்சன்டேஜ் என்ன வரும், நஷ்டம் தானே ஏற்படுது. அப்போ நஷ்டத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி விலை தான் விற்பனை விலைக்கான சதவீதம். 10% நஷ்டம் அப்படிங்கிறதுனால 90% தான் 54 ரூபாய். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், 20% லாபம் வேணும். அப்போ 20% லாபம்னா விற்பனை விலை என்னவா மாறும், 120% மாறும். அப்போ 120%க்கான மதிப்பு என்ன, அவ்வளவுதான். ஸோ இது ஈஸியா பண்ணிடலாம். இப்போ x என்ன கிடைக்கும் அப்படின்னா 120 × 54 ÷ 90 கிடைக்கும். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 72 தான் ஆன்சர். இதுவும் நம்மளுக்கு டைரக்ட் சம் தான் கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பாருங்க, அமர் அவருடைய ஏசியை 1540க்கு விற்கும் பொழுது 30% நஷ்டம் அடைகிறார். 30% லாபம் வேண்டும்னா அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே சம் தான், நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து 1540 அப்படிங்கிறது விற்ற விலை, செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 1540க்கான சதவீதம் எழுதலாமா? அப்போ 30% நஷ்டம்னா அவங்க எவ்வளோ விலைக்கு விற்றுருப்பாங்க, 70% தான் விற்றுருப்பாங்க. அப்போ அந்த 70%க்கான வேல்யூ தான் 1540. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ வேணுமா, 30% லாபம் வேணும் அப்படின்னா எவ்வளோ விலைக்கு விற்கணும், 130%க்கு விற்கணும். அதோடைய விலை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ x என்ன கிடைக்கும், 1540 × 130 ÷ 70. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 7ஆல் கேன்சல் பண்ணும்போது இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2860 தான் ஆன்சர். எல்லாமே கொஞ்சம் குழப்பி கொடுத்துருக்காங்க, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணீங்க அப்படின்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. அடுத்து முதல் பொருளின் விற்ற விலை 960, இரண்டாவது பொருளின் அடக்க விலை 960. முதல் பொருளுக்கு 20% லாபமும் இரண்டாவது பொருளுக்கு 20% நஷ்டமும் ஏற்படுகிறது எனில் மொத்த நஷ்டம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து 2 விதமா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இங்க விற்ற விலை 960, அங்க வாங்கிய விலை 960. இப்போ தனித்தனியா நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஏன்னா தனித்தனியா விற்ற விலை வாங்கிய விலை கண்டுபிடிச்சாதான் ஓவரால் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பொருளுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பொருளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு, 960. அதே மாதிரி செகண்ட் பொருளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் பிரைஸ், அடக்க விலை கொடுத்துட்டாங்க, அதுவும் 960 கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பொருளுக்கு லாபம் ஏற்படுது. ஸோ ப்ராஃபிட் ஆர் கெயின். ஸோ கெயின் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20% கொடுத்துருக்காங்க. செகண்ட் பொருளுக்கு வந்து லாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20% கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா எவ்வளோ நஷ்டம்னு அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க, பெர்சன்டேஜ் கேட்கல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், செல்லிங் பிரைஸ்க்கான பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்போ 960 ரூபாய் செல்லிங் பிரைஸ்னா 20% லாபத்துல தான் விற்கிறாங்க. 960க்கான வேல்யூ எவ்வளவு, 120%. அப்ப இங்க செல்லிங் பிரைஸ் கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் இங்க காஸ்ட் பிரைஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். காஸ்ட் பிரைஸ்க்கான சதவீதம் எவ்வளவு, 100%. இதை கிராஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ x என்ன கிடைக்கும், 960 × 100 ÷ 120. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. இதை கேன்சல் பண்ணும்போது 8, ஸோ 80. அப்போ 800 ரூபாய். அப்போ இதுல வந்து காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, 800 ரூபாய். அப்ப 800 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை இப்ப எவ்வளவுக்கு விற்கிறாங்க, 960க்கு விற்கிறாங்க. அப்ப இதுல லாபம் எவ்வளவு கிடைச்சிருக்கு, கெயின் ஆர் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா 160 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ செகண்டுக்கு வாங்க, காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க 960, லாஸ் வந்து 20%. அப்ப நம்ம இதுல என்ன கண்டுபிடிக்கணும், செல்லிங் எவ்வளவுக்கு விற்றுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ 100% தான் காஸ்ட் பிரைஸ், அதனோட வேல்யூ 160. 20% லாபத்துல வித்தாங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வித்திருப்பாங்க, 80%க்கு தான் வித்திருப்பாங்க. ஸோ இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ x என்ன கிடைக்கும் அப்படின்னா 960 × 80 ÷ 100. 96 × 8 கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 48, மீதி 4, 72, 760. ஸோ அப்போ இதோடைய காஸ்ட் பிரைஸ் வந்து செல்லிங் பிரைஸ் வந்து 768.
அப்ப இதுல நமக்கு என்னது 960 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை எவ்வளவு விற்கிறாங்க? 768க்கு தான் விற்காங்க. அப்போ கண்டிப்பா இந்த இடத்துல நஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம நஷ்டம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ 960ல இருந்து 768 கழிங்க. ஸோ கழிக்கும் போது 2 ஸோ 9 192 ரூபா. அப்போ இங்க வந்து நஷ்டம், இது லாபம். அப்ப ரெண்டையும் ஓவராலா சேர்க்கும் போது லாபமா இருந்தா பிளஸ் எடுத்துக்கலாம், நஷ்டமா இருந்தா மைனஸ் எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அப்ப பிளஸ் 160 மைனஸ் 192. அப்ப ஈக்குவல் என்ன கிடைக்குது? கழிக்கும் போது மைனஸ் 32. அப்ப 32 ரூபாய் உங்களுக்கு என்னது? நஷ்டம். அவங்களே நஷ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னது? இதுக்கு 32. அப்போ மொத்தமா ஃபர்ஸ்ட் பொருளுடைய விற்ற விலை, ஃபர்ஸ்ட் பொருளுடைய வாங்கிய விலை, அதே மாதிரி செகண்ட் பொருளுடைய விற்ற விலை, செகண்ட் பொருளுடைய வாங்கிய விலை. இந்த மாடல்ல கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இது வந்து ஈஸியா இருக்கும். அடுத்து பாருங்க, அனையா ஒரு கணினியை 50,000க்கு வாங்கி 65,000க்கு விற்றால் லாப சதவீதம். இது ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ வாங்கி, அப்ப இது என்ன பிரைஸ்? காஸ்ட் பிரைஸ், அடக்க விலை. இப்போ அடக்க விலையினுடைய சதவீதம் எப்பவுமே 100% தான். 100% ஈக்குவல் டு 50,000. அப்படின்னா லாபம் தானே, ஏன்னா 50,000க்கு வாங்கி 65,000க்கு விற்காங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குது? 15,000 ரூபாய் லாபம். அப்ப அந்த 15,000த்துக்கான சதவீதம் என்ன? அவ்வளவுதான். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடைக்கும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 15,000 இன்டு 100 டிவைடட் பை 50,000. 4 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கேன்சல் பண்ணும்போது 30. இப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது? 30%. இது வந்து ரொம்ப ஈஸியான கணக்கு. அடுத்த கொஸ்டின், ஒரு நேர்மையற்ற வியாபாரி 580 கிராம் எடைக்கு பதிலாக 500 கிராம் எடையை பயன்படுத்தி பொருட்களை அதன் அடக்க விலைக்கு விற்பனை செய்தால் லாப சதவீதம். இதே சம்பந்தம் நம்ம அதுல பார்த்தோம், அதே கான்செப்ட் தான். ஸோ கீழே எப்பவுமே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எடையை போடும். அப்போ 580 கிராமுக்கு பதிலாக அவங்க எவ்வளவு யூஸ் பண்றாங்க? 500 தான் யூஸ் பண்றாங்க. அப்போ கீழே வந்து யூஸ் பண்ணினது, மேல அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். அப்போ 580க்கும் 500க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 80. இன்று என்ன பண்ணணும்? 100% போடணும். இப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 0 கேன்சல் ஆயிரும். 16. இதுவும் டைரக்ட் சம் தான். 16% தான் ஆன்சர். அடுத்து, ஒருவர் ஒரு பொருளின் விலையை 40% உயர்த்தி பின்பு தள்ளுபடி செய்கிறார். அவர் ஓவராலா 19% லாபம் அடைந்தால் இவ்வளவு தள்ளுபடி கொடுத்திருப்பார். இது ரொம்ப ஈஸியான, அந்த XY ஃபார்மட்லயே கொண்டு வந்துடலாம். நமக்கு ஃபார்முலா தெரியும்னா 2% கொடுத்துட்டு ஓவரால் பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா x + y ± xy/100. ஸோ லாபத்தை பிளஸ் உயர்த்துறத பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க, கம்மி பண்ற தள்ளுபடி எல்லாத்தையும் மைனஸ் வச்சுக்கோங்க. பின்பு தள்ளுபடி கொடுக்குறாரு, ஆனா எவ்வளோன்னு தெரியாது. நான் இதை அப்படியே எக்ஸ்னே வச்சுக்கிடுறேன். அப்ப நீங்க இதை சால்வ் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்ல ஆன்சர் என்ன வரும்? 19 வரும். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 40% விலையை கூட்டிட்டு அதுக்கப்புறம் கம்மி பண்றாரு. ஓவராலா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 19%. இதுல நம்ம என்ன பண்ணுவோம்? லாபம் இல்லைன்னா தள்ளுபடி கொடுத்துட்டு ஓவராலா எவ்வளவு தள்ளுபடி இல்லைன்னா ஓவராலா எவ்வளவு லாபம் நஷ்டம்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். சரி, லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் கொடுத்துட்டாங்க, ஒரே ஒரு இதுக்கு மட்டும் எக்ஸ், அதை மட்டும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 40% அப்படிங்கும்போது உயர்த்துறதுனால பிளஸ் தான் வரும், தள்ளுபடினா மைனஸ். ஸோ மைனஸ் எக்ஸ், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் தான் வரும். ஸோ 40 × x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 19. ஸோ அப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்? 40 மைனஸ் எக்ஸ், ஒரு 0 கேன்சல் ஆகும். ஸோ 4x டிவைடட் பை 10. அப்போ நம்ம ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கலாமா? இப்போ 0.4x ஈக்குவல் டு 19. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. எனக்கு 1 இருக்கதாட்ட அர்த்தம். 1ஐயும் 0.4ஐயும் ஆட் பண்ணா -1.4x ஈக்குவல் டு 19. ஸோ 1.4x அங்கேயும் 40 இந்த 19 இங்கேயும் மூவ் பண்ணுங்க. இப்போ 40 - 19 ஈக்குவல் டு 1.4x. ஸோ இப்போ இதில் வந்து என்ன வரும்? 21 வரும். 21 ஈக்குவல் டு 1.4x. அப்போ x ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 21 டிவைடட் பை 1.4. இதை நம்ம எப்படி எழுதலாம்? மேலேக்கிலையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 210/14 வரும். அந்த 7ஆல கேன்சல் பண்ணா 2, இங்கே 30, இங்கே என்ன வரும்? 15. அப்போ எவ்வளோ சதவீதம் தள்ளுபடி கொடுக்குறாங்க? 15% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அடுத்த சம் பாருங்க, ஒரு பொருளின் விலையை 10% உயர்த்தி பின்பு 10% தள்ளுபடி கொடுக்கப்படுகிறது. இதனால் 16.8 நஷ்டம் ஏற்படுகிறது அப்படின்னா அந்த பொருளினுடைய அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10% உயர்த்தி 10% தள்ளுபடி கொடுக்கப்படுகிறப்ப அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 16.8. அப்போ நம்மளுக்கு 1% உயர்த்துறது, 1% குறைக்கிறது. அப்போ ஓவராலா ஃபர்ஸ்ட் எவ்வளவு சதவீதம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ XY ஃபார்முலா போட வைக்கிறோம். இப்போ என்ன வரும்? 10 - 10 - 10 × 10 டிவைடட் பை 100ன்னு வரும். இது கேன்சல் ஆயிரும். இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா 1 -1%. அதே நஷ்டம் தானே வருது, அவங்களும் நஷ்டம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 1% நஷ்டத்துக்கான மதிப்பு தான் 16.8. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அடக்க விலைக்கான சதவீதம்
100. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 16.8 இன்ட்டு 100. இங்கே மைனஸ் நம்மளுக்கு என்ன பண்ண வேண்டாம், மென்ஷன் பண்ண வேண்டாம், பை 1ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 1680. ஸோ இதுவும் நமக்கு ஈஸியான சம் தான். அடுத்த சம் பாருங்க. ஒரு சட்டையின் குறித்த விலை 2100 ரூபாய். அதன் மீது தள்ளுபடிகளான 8% மற்றும் 13% கொடுத்த போதிலும் நம்மளுக்கு 10% லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் 2%க்கும், அதாவது தள்ளுபடி ரெண்டுக்கும் ஓவராலா எவ்வளவு தள்ளுபடின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு ஃபார்முலா எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ்ஆர் மைனஸ், இதுதான் ஃபார்முலா. 100 தள்ளுபடி அப்படிங்கிறத ரெண்டையும் மைனஸ் எடுத்துக்கலாம். -8 -13 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 8 இன்ட்டு 13/100. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது -21 பிளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 24 104ன்னு வரும். பை 100 அப்படிங்கும்போது ரெண்டு நம்ம தள்ளி புள்ளி வைப்போம், 1.04. ஸோ இப்போ இதை ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -19.96. அப்போ என்ன அர்த்தம்? 8%, அதுக்கப்புறம் 13% தள்ளுபடி பண்ணும்போது ஓவராலாக அவங்களுக்கு எவ்வளோ சதவீதம் கம்மியாகுது? 19.996% கம்மியாகுது. அப்போ இந்த வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஓவரால் தள்ளுபடி. இப்போ குறித்த விலை, அப்போ இந்த கணக்கை மறுபடியும் ரீட் பண்ணுங்க. ஒரு பொருளினுடைய குறித்த விலை 2100 ரூபா. அதுக்கு 19.96% தள்ளுபடி கொடுத்தாலும் அவங்களுக்கு 10% லாபம் கிடைக்குது. அப்போ தள்ளுபடி கொடுத்த போதிலும் அவங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு நம்ம அந்த ஃபார்முலால போடலாம். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன போடுவோம்? குறித்த விலை இன்ட்டு தள்ளுபடி 100ல இருந்து தள்ளுபடி கழிப்போம். அப்போ 100ல இருந்து 19.96 கழிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 80.04 கிடைக்கும். நீ செக் பண்ணிக்கோங்க. ஸோ 80.04. அதேமாதிரி இந்த பக்கம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடக்க விலை, அதுக்கப்புறம் லாபம். அடக்க விலையில எப்பவுமே லாபம் கால்குலேட் பண்ணுவோம். லாபம் 10% அப்படிங்கிறதுனா என்ன வரும்? 110. அப்போ குறித்த விலை என்ன கொடுத்துருக்காங்க? 2100. இங்க என்ன வரும்? 80.04 ஈக்குவல் டு அடக்க விலை தான் தெரியாது இன்று 110. இதை நான் பிரிச்சு எழுதிக்கிடுறேன். 21 இன்ட்டு 100 இன்ட்டு 80.04 ஈக்குவல் டு அடக்க விலை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் 110. இப்போ 100ஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது புள்ளி கேன்சல் ஆயிரும். அப்போ 21 இன்ட்டு 8004 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 110. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 8004 இன்ட்டு 21 டிவைடட் பை 110. இப்போ நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வகுத்தல் போடுவோம்ல, அந்த மாடலில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. ஏன்னா இது நம்மளுக்கு வகுப்படாத நம்பராக இருக்குது. ஸோ ஒன்றா மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணும்போது பெரிய நம்பராக வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி பாருங்கள். 1527 புள்ளி சம்திங் வரும். ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 1528ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த சம் பாருங்கள். குறித்த விலையிலிருந்து 20% தள்ளுபடியும் அந்த புது விலையிலிருந்து மேலும் 5% தள்ளுபடியும் கொடுக்கப்பட்டால் மொத்தத்தில் தள்ளுபடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 20% கம்மி பண்ணியிருக்காங்களாம், மறுபடியும் ஒரு 5% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக எவ்வளோ தள்ளுபடி? அப்போ நம்மளுக்கு இதுவும் என்னதுதான் 2% கொடுத்துட்டு இன்னொரு புது பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம XY ஃபார்மெட்லேயே போட்டுடலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் XY பை 100 தள்ளுபடி அப்படின்னா மைனஸில் எழுதி வச்சுக்கலாம். அப்போ -20 -5 மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ். ஸோ 20 இன்ட்டு 5 டிவைடட் பை 100. இப்போ இதை பாருங்க, -25 கேன்சல் பண்ணிங்கன்னா 2×10 கேன்சல் ஆகிட்டா 1 இருக்கதாட்ட அர்த்தம். அப்போ +1. அப்போ ஆன்சர் என்ன வரும்? -25லேருந்து 1 ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? -24%. இப்போ தள்ளுபடிங்கிறதுனால மைனஸ் வந்திருக்கு. இப்போ ஆன்சர் வந்து 24%. அடுத்து ரெண்டுதான் பாருங்க. ஒரு வணிகர் ஒரு பொருளை 20% நஷ்டத்தில் விட்டார். அவரது விற்பனை விலை 100 ரூபாய் அதிகரிச்சிருந்தா 5% லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ பொருளினுடைய அடக்க விலை. இந்த மாடல் நம்ம கிளாஸ்ல வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்க, இப்போ நம்மளுக்கு 20% நஷ்டத்துல விற்றாங்க அப்படின்னா விற்பனை விலைக்கான சதவீதம் எவ்வளவு? 80%. இப்போ இந்த 80%க்கான மதிப்பு நான் என்ன எடுத்துக்கிறேன்? எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா தெரியாது. இப்போ என்ன பண்றாங்களா, இந்த எக்ஸ்ல ஒரு 100 ரூபாயை அதிகரிச்சிருந்தாங்க அப்படின்னா, விற்பனை விலையில ஒரு 100 ரூபாயை கூட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5% லாபம் கிடைச்சிருக்கும். அப்போ அந்த விற்பனை விலை வந்து X + 100 மாறி இருக்கும். அதுக்கான சதவீதம் என்னவா மாறி இருக்கும்? 105% மாறி இருக்கும். இந்த ரெண்டு கூட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆயிரும். அப்போ இதுல இருந்து இதை கழிச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டுல இருந்து கழிக்கும் போது நம்மளுக்கு வந்து 25% கிடைக்கும். 25%க்கான வேல்யூ தான் இந்த 100. அப்போ 100, அதாவது 25%க்கான 100 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அடக்க விலைக்கான சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அடக்க விலை எவ்வளவு சதவீதம்? 100% வந்து எக்ஸ். இவ்வளவுதான், சிம்பிளா பண்ணிடலாம். ஏன்னா இது இவ்வளவு ரூபாய் அதிகரிச்சிருந்தால் அப்படின்னு வந்தாலே இந்த மாடல் தான். ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷனை போட்டுட்டு ரெண்டே கழிச்சிட்டோம் அப்படின்னா
அந்த 100 ரூபாய்க்கான சதவீதம் கிடைச்சிரும். அப்ப அந்த 100 ரூபாய்க்கான சதவீதம் 25% அப்படின்னா அடக்க விலைங்கிறது என்னது 100%, அதுக்கான வேல்யூ தான் எக்ஸ். அப்ப எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் அப்படின்னா 100 × 100 / 25. அப்ப இதை கேன்சல் பண்ணும்போது 4. ஸோ 4 × 100 எவ்வளவு? 400 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த சம் பாருங்க, ஒரு பொருளின் அடக்க விலையை விட குறித்த விலை 20% அதிகம், 10% தள்ளுபடி தரப்படுகிறது. தள்ளுபடிக்கு பின் பொருளின் விலை 518.40 ரூபா அப்படின்னா பொருளினுடைய அடக்க விலைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏன்னா 20 அடக்க விலையை விட 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்காக 10% கம்மி பண்றாங்க. அப்போ ஓவராலா அது லாபமும் நஷ்டமும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். அது நம்ம XY ஃபார்மேட்லயே போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவராலா எவ்வளோ லாபமா நஷ்டமானு கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் குறித்த விலையை விட அதிகம்னு கொடுத்துருக்காங்க, அப்போ +20ன்னு எடுத்துக்கலாம். தள்ளுபடினா -10, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரும். 20 × 10 / 100. 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து 10 -2 அப்போ 8 வந்து நம்மளுக்கு பிளஸ்ல தான் கிடைக்குது. அப்போ என்ன வருது? 8% லாபத்தோட சேர்த்த விலை தான் 518.40 ரூபா. அப்போ 108%க்கான வேல்யூ தான் 518.40. இப்போ நம்மளுக்கு அடக்க விலைக்கான சதவீதம் என்னது? 100% என்ன? இதை கிராஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 518.40 × 100 / 108. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 40 / 108ன்னு கிடைக்கும். இப்போ நீங்க கேன்சல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 480 தான் வந்து ஆன்சர் வரும். செக் பண்ணிக்கோங்க.